ஹாய் உறவுகளே! யாழ்னிடியா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் இது 2னுடைய எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டிப்ஸு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க காய்கறியை சமைக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு சமைச்சா எரிபொருள் மிச்சமாகும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு முதலியவற்றை வைக்கக்கூடாது. அப்புறம் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 2 மணி நேரம் கழித்து வெட்டும்போது கண்ணில் தண்ணி வராது. சப்பாத்தி மாவு மேலே எண்ணெய் தடவி நம்ம பெசரி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தா 4 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல் நாளே காய்கறிகள்லாம் நறுக்கி ஒரு டைட்டான ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சோம்னா அதில் இருக்க விட்டமின் குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நம்ம அதில் இருக்க சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சு 1 வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து மிக்சியோட பராமரிப்பு என்னென்னா, மிக்சி ஓடும்போது திறந்து பார்க்கக்கூடாது. லோ வோல்டேஜ் இருந்தால் மிக்சியை உபயோகிக்கக்கூடாது, ஏன்னா மோட்ரு கெட்டுடும். மிக்சியில் அரிசி நம்ம அரைக்கும்போது 3க்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக அரைச்சோன்னா நம்மளுடைய பிளேடு சீக்கிரம் வீணாக போயிடும். அடுத்து சூடான பொருளை மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம அரைக்கக்கூடாது. மிக்சி ஓடும்போது மூடியை நம்ம கையால் அழுத்தி பிடிச்சி தான் ஓட்டணும், இல்லைன்னா தெரிச்சிடும். அடுத்து மிக்சி ஜாரில் அரைக்கும்போது கண்டிப்பாக 3 அல்லது 4 பங்கு தான் தண்ணி சேர்க்கணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.